5 seconds. Start. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, ஆரம்பப் பள்ளி ஆசிரியர்கள் நியமனம் பற்றி மாண்புமிகு உறுப்பினர்கள் பலர் சட்டமன்ற பேரவையில் பேசினார்கள். இந்த பிரச்சினை கடந்த பல வருடங்களாகவே இருந்து வருகின்றது. ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு குறித்து மத்திய அரசு எடுத்த சில முடிவுகளை அடுத்து இதில் சில சிரமங்கள் ஏற்பட்டன. இதை நான் உள்ளபடியே ஏற்றுக்கொள்கிறேன். அவற்றுக்கு தற்போது பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளது என்ற நல்ல செய்தியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன். விரைவில் 2000 ஆரம்பப் பள்ளி ஆசிரியர்களை நியமிக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் பேசும்போது அரசு கடனை பெற்று மூலதன கணக்கில் செலவு செய்யாமல் வருவாய் கணக்கில் செலவு செய்து வருவதாக குறிப்பிட்டார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். வளர்ச்சியை ஊக்குவிக்கும் திட்டங்களுக்கான நிதிகள் வருவாய் கணக்கிலும் செலவிடப்படுகின்றன. குறிப்பாக கல்வி, சுகாதாரம், விலையில்லா ஆடு மாடுகள் வழங்குதல் போன்ற வேளாண்மை வளர்ச்சி திட்டங்கள் ஆகிய அனைத்துமே வருவாய் கணக்கில்தான் செயல்படுத்தப்படுகின்றன. இவை அனைத்தும் வருங்காலத்திற்கான மூலதனம் என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். எனினும் இத்தகைய செலவுகளை மூலதன கணக்கில் வகைப்படுத்த கூடாது என்று கணக்காய்வுத்துறை அறிக்கை அளித்துள்ளது. எனவே வருவாய் கணக்கில் செலவு என்பது தற்போது அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்தபடியாக மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் குறைந்து கொண்டு வருவதாகவும் இந்த போக்கை மாற்றியமைக்க ஒரு நிபுணர் குழுவை அரசு நியமிக்க வேண்டுமென்றும் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். அந்த வகையில் விரைவில் குழு ஒன்று அமைக்கப்படவுள்ளது என்ற செய்தியை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். கடந்த 1-2 ஆண்டுகளில் ஒரு சில திட்டங்களுக்கு நிதிகள் ஒதுக்கப்பட்டு அவை செயல்படுத்தப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டை மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இது எல்லா ஆட்சியிலும் கடைப்பிடிக்கப்படும் நடைமுறைகளில் ஒன்றாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
மதுரை காமராஜபுரம் தெற்கு வீதியிலுள்ள வசந்தி தர்ம சத்திர மேலாளர் மதுரை கிழக்கு மண்டல குடிமைப் பொருள் வட்டாட்சியருக்கு எழுதிய கடிதம். அன்புள்ள ஐயா, நாங்கள் பல ஆண்டுகளாக ஏழைகளுக்கு தினசரி பகல் 12 மணியளவில் இலவசமாக அன்னதானம் வழங்கி வருவதை தாங்கள் அறிவீர்கள். இந்த சீரிய பணி தொடர்ந்து நடைபெற பலரும் அரசுக்கு கோரிக்கை வைத்ததன் காரணமாக எங்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக மாதம் ஒன்றுக்கு 200 கிலோ அரிசி அரசினரால் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த சில மாதங்களாக கொரோனா ஊரடங்கிற்கு பின்னர் எங்களது மதிய உணவு திட்டத்திற்கு ஏராளமான புதிய பயனாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மாதம் ஒன்றுக்கு 200 கிலோ அரிசி கூடுதலாக வழங்க ஆவன செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் உண்மையுள்ள ஸ்டாப்.